குட் ஈவினிங் டீச்சர்ஸ். யூஜிடிஆர்பி பிசிக்கல் எஜுகேஷன் எக்ஸாமுக்காக முதல் பாடமான பிரின்சிபல்ஸ் அண்ட் ஹிஸ்டரி ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் பாடத்தில் பண்டைய ஒலிம்பிக் பகுதியில் கேள்விகளை படிக்கலாம். பண்டைய ஒலிம்பிக் போட்டிகள் தொடங்கிய ஆண்டு எது? கிமு 776. ஓகேவா, 776 கிமு 776 பண்டைய ஒலிம்பிக் போட்டிகள் தொடங்கிய ஆண்டு கிமு 776. பண்டைய ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்ற இடம் எது? ஒலிம்பியா. பண்டைய ஒலிம்பிக் போட்டிகள் எந்த நாட்டில் நடைபெற்றது? கிரேக்க நாட்டில் அல்லவா. கிரேக்க நாட்டில் உள்ள ஒலிம்பியாவில் பண்டைய ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்றன. ஒலிம்பிக் போட்டிகள் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெற்றன? ஒலிம்பிக் போட்டிகள் 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெற்றன. ஓகேவா. பண்டைய ஒலிம்பிக் போட்டிகள் எந்த கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது? ஜிஎஸ் கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. ஒலிம்பிக் விழாவின் போது அறிவிக்கப்பட்ட சமாதானம் எப்படி அழைக்கப்பட்டது? புனித சமாதானம். ஓகேவா, புனித சமாதானம், அதாவது எகிரியா என கிரேக்க மொழியில் அழைக்கப்பட்டது. ஓகேவா, எகிரியா என கிரேக்க மொழியில் அழைக்கப்பட்டது சமாதானம். ஓகேவா, புனித சமாதானம். முதல் ஒலிம்பிக் போட்டியில் இடம்பெற்ற ஒரே விளையாட்டு எதுவென்றால் ஓட்டப்பந்தயம் ஆகும். ஒலிம்பிக் ஓட்டப்பந்தயத்தின் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? இந்த டிஸ்டன்ஸ் எப்படி அழைக்கப்பட்டது? ஒலிம்பிக் ஓட்டப்பந்தய டிஸ்டன்ஸ் ஆனது எப்படி அழைக்கப்பட்டது? ஸ்டேடியன் ஓட்டம் என அழைக்கப்பட்டது. பண்டைய ஒலிம்பிக் போட்டிகளில் யார் மட்டும் பங்கேற்க அனுமதிக்கப்பட்டனர்? கிரேக்க ஆண்கள் மட்டும்தான். ஓகேவா. அதே போன்று பண்டைய ஒலிம்பிக் போட்டிகளில் பிளேயர்ஸ் எப்படி பங்கேற்றனர்? ஆடையின்றி அல்லவா, ஆடையின்றி பங்கேற்றனர், நிர்வாணமாக பங்கேற்றனர். பெண்களுக்கு பண்டைய ஒலிம்பிக்கில் அனுமதி இல்லை. பெண்களுக்கான தனிப்பட்ட போட்டி எது? அந்த காலத்தில் பண்டைய ஒலிம்பிக் காலத்தில் பெண்களுக்கான போட்டி என்ன? ஹீரோயின் விளையாட்டு போட்டிகள். ஒலிம்பிக் வெற்றியாளர்களுக்கு வழங்கப்பட்ட பிரைஸ் என்ன? ஆலிவ் இலை மாலை. குத்துச்சண்டை போட்டி கிரேக்கத்தில் எப்படி அழைக்கப்பட்டது? கிரேக்க மொழியில் குத்துச்சண்டை போட்டி எப்படி அழைக்கப்பட்டது? பிக்மே. ஓகேவா, பிக்மே என்றால் குத்துச்சண்டை போட்டி. மல்யுத்தம் எப்படி அழைக்கப்பட்டது கிரேக்க மொழியில்? பாலே. மல்யுத்தம் பாலே என அழைக்கப்பட்டது. கிரேக்க மொழியில் பான்கிரேஷன் என்பது என்ன? பான்கிரேஷன் என்பது குத்துச்சண்டையும் மல்யுத்தமும் கலந்த போட்டி ஆகும். பெண்டாட்லானில் இடம்பெறாத விளையாட்டு போட்டி எது? நீச்சல் போட்டி ஆகும். ஓகேவா. மாறாக ஓட்டம், டிஸ்கஸ் த்ரோ, ஜாவலின் த்ரோ எல்லாமே பெண்டாட்லான் போட்டிகள் ஆகும். ஹார்ஸ் ரைசிங் போட்டியானது எங்கு நடைபெற்றது? ஹிப்போட்ரோம் என்னும் இடத்தில் நடைபெற்றது. ஹிப்போட்ரோம் என்பது என்ன? ஹிப்போ என்பது ஹார்ஸ், ட்ரோம் என்பது ரன்னிங் பிளேஸ், எல்லாம் ஓடக்கூடிய இடம். ஸோ ஹிப்போட்ரோமில் நடைபெற்றது ஹார்ஸ் ரைசிங். ஓகே. பண்டைய ஒலிம்பிக் எப்போது ஸ்டாப் பண்ணப்பட்டது? கிபி 393. ஓகேவா. கிமு 776 பண்டைய ஒலிம்பிக் தொடங்கப்பட்டது. முடிவுக்கு வந்தது எப்போது? 393 அல்லவா. கிபி 393 ஆண்டு, 393 ஆண்டில் முடிவுக்கு வந்தது பண்டைய ஒலிம்பிக் போட்டிகள். முடிவுக்கு வந்தது இதனால், அதாவது ஒலிம்பிக் போட்டிகளை ஸ்டாப் பண்ண மன்னனுடைய நேம் என்ன? மன்னனுடைய நேம் என்ன? கிரேக்க நாட்டு மன்னனுடைய நேம் என்ன? தியோடோசியஸ். ஓகேவா, தியோடோசியஸ் தான் ஒலிம்பிக் போட்டிகளை ஸ்டாப் பண்ண மன்னன் ஆகும். பண்டைய ஒலிம்பிக் போட்டிகள் எத்தனை நாட்கள் நடைபெற்றன? 5 நாட்கள் நடைபெற்றன. ஒலிம்பிக் போட்டிகளில் மோசடி செய்தால் என்னென்ன தண்டனைகள் வழங்கப்பட்டன? ஃபைன் வாங்குறாங்க. ஒலிம்பிக் போட்டிகளில் மோசடி பண்ண ஃபைன் வழங்க வேண்டும், ஃபைன் கொடுக்க வேண்டும், ஜெயிலில் அடைப்பாங்க, போட்டிகளில் நின்று நீக்கப்பட்டனர். ஓகேவா. ஒலிம்பிக் பிளேயர்ஸ் பயிற்சி பெற்ற இடம் என்ன? ஜிம்னோசியம். ஓகேவா, ஜிம்னாசியம் இலக்கம் ஒலிம்பிக் பிளேயர்ஸ்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டது. ஒலிம்பிக் தொடக்க விழாவில் செய்யப்பட்ட சத்தியம் என்ன? சத்தியம் யார் முன்னிலையில் செய்யப்பட்டது? ஒலிம்பிக் தொடக்க விழாவில் கடவுளுக்கு அல்லவா, கடவுள் முன்னிலையில் தான் சத்தியம் செய்யப்பட்டது. ஒலிம்பிக் போட்டியில் நீதிபதிகள் பணிக்காக அமர்த்தப்பட்டனர் அல்லவா. இந்த நீதிபதிகள் எப்படி அழைக்கப்பட்டனர்? ஹெலனோடிகாய். ஓகேவா, ஹெலனோடிகாய் தான் நீதிபதிகள் ஆகும். ஓகேவா. ஒலிம்பிக் போட்டிகளில் இசை பயன்படுத்தப்படவில்லை. அந்த காலத்தில் ஒலிம்பிக் போட்டிகளில் இசை பயன்படுத்தப்படவில்லை. ஒலிம்பிக் வின்னேஸ், ஒலிம்பிக் வெற்றியாளர்கள் சமூகத்தில் எப்படி மதிக்கப்பட்டனர்? விவிஐபி அல்லவா, மிக உயர்வாக மதிக்கப்பட்டனர். ஒலிம்பிக் பிளேயர்ஸுக்கு நோ டேக்ஸ். ஓகேவா, நோ டேக்ஸ். ஒலிம்பிக் போட்டிகள் மத நிகழ்வு ஆகும்.
ஒலிம்பிக் போட்டிகளில் ஆயுதங்கள் பயன்படுத்தப்படவில்லை. பண்டைய ஒலிம்பிக்கில் நீச்சல் போட்டி கிடையாது. பெண்டாட்லான் போட்டிகள் மட்டும்தான் நடைபெற்றன என்ன படித்தோம் அல்லவா? நீச்சல் கிடையாது. ஒலிம்பிக் காலகட்டம் என்பது என்ன? எப்படி அழைக்கப்பட்டது? ஒலிம்பியாட். ஓகே, ஒலிம்பியாட் தான் ஒலிம்பிக் காலகட்டமாகும். ஒலிம்பிக் பிளேஸ் ஆலிவ் எண்ணெயை பயன்படுத்தினாங்க. ஒலிம்பிக் போட்டிகளில் விசிட்டேசியா ஆண்கள் மட்டும்தான் அல்லவா? அதே போன்று ஒலிம்பிக் போட்டிகள் எந்த காலத்தில் நடைபெற்றன? கோடை காலத்தில் நடைபெற்றன. ஒலிம்பிக் போட்டிகள் மத நிகழ்வு என படித்தோம், மாறாக அரசியல் நிகழ்வு அல்ல. பண்டைய ஒலிம்பிக் போட்டிகள் எத்தனை நூற்றாண்டுகள் நடைபெற்றன? 12 நூற்றாண்டுகள் நடைபெற்றன. ஓகேவா? ஒலிம்பிக் போட்டிகளில், பண்டைய ஒலிம்பிக் போட்டிகளில் குழந்தைகள் பங்கேற்றார்களா என்றால் ஆம். ஓகேவா? அதாவது ஆண்களுக்கு, கிரேக்க நாட்டில் உள்ள ஆண்களுக்கு ஃபஸ்ட் போட்டி நடைபெற்றது, ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்றிருந்தது. இந்த ஆண்களுக்கான போட்டிகள் முடிவிட்ட பின்னர் ஆண் குழந்தைகளுக்கும் ஒலிம்பிக் போட்டிகள் நடத்தப்பட்டன. ஓகேவா? ஒலிம்பிக் போட்டிகளில் குழந்தைகளும் பங்கேற்றனர். ஓகேவா? பெண் குழந்தைகளுக்கு போட்டிகள் நடத்தப்படவில்லை. அடிமைகளுக்கு ஒலிம்பிக்கில் அனுமதி உண்டா? இல்லை. ஒலிம்பிக் போட்டியில் நீளம் தாண்டுதல் எப்படி நடைபெற்றது? எடையுடன் நடைபெற்றது அல்லவா? வெயிட்டை கொண்டு தான் அவங்க நீளத்தை தாண்ட வேண்டும். என்ன வெயிட்? போட்டியாளர்கள் கைகளில் ஹால்டெஸ் எனப்படும் கல் அல்லது உலோக எடையை பிடித்து கொண்டு தான் தாண்டினாங்க. ஓகேவா? பண்டைய ஒலிம்பிக் போட்டிகள் எந்த மொழியில் நடைபெற்றன? கிரேக்க மொழியில் நடத்தப்பட்டது அல்லவா? ஒலிம்பிக் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுடைய பெயர்கள் எங்கே புதைக்கப்பட்டன? கோயில்களில், கல்வெட்டுகளில் புதைக்கப்பட்டன. வெற்றி பெற்ற வின்னேஸுக்கு சிலைகளும் எழுப்பப்பட்டன. பண்டைய ஒலிம்பிக் போட்டிகள் எப்போது மீண்டும் தொடங்கின? 1896 அல்லவா? கிபி 1896 தான் மீண்டும் பண்டைய ஒலிம்பிக் போட்டிகள் தொடங்கப்பட்டன. நவீன ஒலிம்பிக் போட்டிகள் தொடங்கப்பட்ட இடம் எது, அல்லது தொடங்கிய இடம் எது? ஏதென்ஸ். ஓகேவா? கிரேக்க நாட்டில் உள்ள ஏதென்ஸில் தான் நவீன ஒலிம்பிக் போட்டிகள் துவங்கப்பட்டன. பண்டைய ஒலிம்பிக் போட்டிகளின் முக்கிய நோக்கம் என்ன? உடல் மற்றும் மன வளர்ச்சி மட்டுமின்றி கடவுள் வழிபாடு. ஓகேவா? உடல், மன வளர்ச்சி மற்றும் கடவுள் வழிபாடு தான் பண்டைய ஒலிம்பிக் போட்டிகளின் முக்கிய நோக்கம் ஆகும். ஓகே, நன்றி.